யாரா இருந்தாலும் உங்க குலதெய்வம் யாரு வேண்டும்னாலும் இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில நடக்கிற பல நல்ல விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு காணாத கை இருக்கு. அதுதான் உங்க குலதெய்வம். நாம ரொம்ப பிஸியா இருந்தாலும் அவங்க நம்மை மறக்க மாட்டாங்க. நம்ம பல பேர் குலதெய்வ கோவிலுக்கு போய் சில நிமிஷங்கள் தான் இருப்போம். தீபமேத்தி கை கூப்பி வந்துட்டேன்னு சொல்லி திரும்பி வந்துடுறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கோவிலுக்குள்ள எவ்வளவு நேரம் அமைதியாக உட்கார்ந்திருக்கோம்? நீங்க கோவிலுக்குள்ள செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் மனசுக்கு ஒரு மருந்து மாதிரி. ஒரு உறவினர் வீட்டுக்கு போறோம், 10 நிமிஷம் இருந்தா எப்படி இருக்கீங்க, டீ வேணுமான்னு தான் பேசுவோம். ஆனா 1 மணி நேரம் இருந்தா மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டம், சந்தோஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். அப்போதான் அவங்க நம்மை புரிஞ்சுக்குவாங்க, நம்ம அவங்கள புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரிதான் நம்ம குலதெய்வம் கோவில். போய் வந்தோமான்னு இல்லாம முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்குள்ள அமைதியாக இருங்க. பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, அவர் முன்னாடி உட்கார்ந்திருங்க. நீங்க கோவிலுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அவ்வளவு நெகட்டிவ் சக்தி எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில புது வழி தொடங்கும். குலதெய்வம் கோவில்ல செலவழிக்கிற நேரம் அது வேஸ்டான நேரம் இல்ல, அது உங்க வாழ்க்கையில சீடு போடுற நேரம். உங்கள் மனசு சந்தோஷம் தேடும்போது முதலில் நினைக்க வேண்டியது உங்கள் குலதெய்வம்தான். இந்த உண்மை உங்கள் மனசுக்கு தொடுச்சா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.